தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ரோமருக்கு எழுதின திருமுகத்தில் பவுல் ரோமானிய சபைகளுக்கு எழுதினதுதான் இந்த வசனம். இதைத்தான் இன்று கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள அன்புகள் எல்லாம் நம்மை விட்டு ஒரு நாள் பிரிந்து போகும். நாம் அறிந்த ஒன்றுதான். பணம் இருந்தால் அன்புகள் நிறையாக அன்பர்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். வறுமை அடைந்துவிட்டால் அந்த அன்பு செய்தவர்களை தேடியும் காண மாட்டோம். ஆனால் நாம் துன்பப்படும் பொழுது, நாம் இக்கட்டில் இருக்கும் பொழுது உண்மையாக அன்பு செய்கின்ற ஒருவர் நம் கிறிஸ்து இயேசுதான். இது நாம் அனைவரும் அறிந்ததுதான் பிரியமானவர்களை. ஆகவே நாம் எப்பொழுதும் அவர் அன்பை மட்டும்தான் நம்பி வாழ வேண்டும். நாம் பிறர் அன்பை நாம் தேடினோம் என்றால் ஏமாந்துதான் விடுவோம். ஏனென்றால் மனிதர்களுடைய அன்பு நிலையற்றது. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் நன்கு யோசித்து பாருங்கள். இயேசுவை விட கர்த்தரை விட யாரை அதிகமாக நேசிக்கிறீர்கள்? அப்படி யார் மேலாவது அன்பு வைத்திருந்தால் அந்த அன்பை நீங்கள் இன்றோடு விட்டுவிட்டு முதலில் கர்த்தரிடம் அன்புள்ளவர்களாக வாழுங்கள். அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரை முதலில் நேசிங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு யாரெல்லாம் தேவையோ, உங்களுக்கு உலகத்தில் எது எதெல்லாம் முக்கியமோ, எந்த அன்பு எல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த அன்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே. ஆகவே கர்த்தரிடம் உள்ள அன்பை உலகத்தில் உள்ள எந்த ஒரு நபர்களும் பிரித்து விடாமல் முதலில் இறைவனிடம் மட்டும் அன்பு செய்வோம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு தேவையானவற்றை அனைத்தும் தந்து நம்மை மகிழ்விப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, உலகத்தில் உள்ள அன்புகள் நிரந்தரம் அற்றவை, உங்களுடைய அன்பு மட்டும்தான் நிரந்தரம் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அன்பை விட்டு பிரியாமல் உலகத்திற்குள் அன்பு வைக்காமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.